கத்தார், பஹ்ரைன், யுஏஇ, சவுதி அரேபியா எல்லா நாடுகளிலும் நமக்கு நெருங்கிய உறவு இருக்கிறது. இஸ்ரேலிடம் நமக்கு ஏகப்பட்ட நல்ல உறவு இருக்கிறது. அதற்கு காரணம் இஸ்ரேல்கிட்டேருந்து பலவிதமான டெக்னாலஜியை நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். நம்ம இராணுவத்துக்கு தேவையான இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்ம இஸ்ரேல்கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கிறோம். அமெரிக்காவை நம்ம முழுசாக நம்பலை. அவர் 50% வரினார். நம்ம அமைதியான இருந்தோம், ஏதாச்சும் எதிர்வினையாற்றுறோமா? 25% ரஷ்யாவோட எண்ணெய் வாங்கி நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டார் மோடினார். நம்ம ஏதாச்சும் பதில் சொன்னோமா? பாகிஸ்தான் போகிற நான் தான் நிப்பாட்டினார். நம்ம ஏதாச்சும் பதில் சொன்னோமா? மோடி அவர்கள் பதில் சொன்னது நம்ம பாராளுமன்றத்தில். இன்னைக்கு இந்த வாரை எதிர்த்து மோடியை இதில் குற்றவாளியாக பேசக்கூடியது சோனியா காந்தியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், இப்போ சோனியா காந்தி கிட்ட ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முதல்ல வெளியிடுங்க, அப்புறமா வெளியுறவு கொள்கை சம்பந்தமாக நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். உங்கள் பையன் ராகுல் காந்தி போய் அப்போ தான் அவர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த ராகுல் காந்தி சோனியா காந்தி முன்னிலையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டார். அது வெளிநாட்டில் உள்ளவங்கள தானே. ஒரு நாடும் அக்ரிமெண்ட் போடலாம், ஒரு அரசாங்கமும் அக்ரிமெண்ட் போடலாம். ஒரு நாட்டோட ஆளுங்கட்சியும் இன்னொரு நாட்டோட ஆளுங்கட்சியும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்ட வரலாறு எங்கேயாச்சும் கவனிச்சிருக்கீங்களா? அந்த அக்ரிமெண்ட்டை காங்கிரஸில் இருக்கிற யாருக்காச்சும் தெரியுமா?